beloved founder, ma'am, Mrs. Subhata ma'am, who's to guests, dear teachers, beloved parents, and my little Crescentia stars. Today is a social work and a postgraduate in Montessori and started her career in the year 2000. Lion. I am Vasan. I am standing JM3. Statue. Come on. Tanisha. That's not Tanisha. चापे फोड़ी क्या खड़ा कोई बारिश है या आसमान में Dakshin father Vijay, JM3 Varshan's father Madan, of school environment and activities, school la vara messages follow பண்ணி இருக்கேன் 15th இயர் ஸ்டார்ட் ஆகி Crescentia குரூப் ஆஃப் ஸ்கூல் என்ன சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல சுமைதா மேம்க்கு தேங்க்ஸ். ஆக்சுவலி மேம் எனக்கு கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 3 to 4 monthஸாக தான் தெரியும். ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு மீட்டப்பாக இருந்தது. அவங்க பேசும்போது அவங்க கிட்ட இருந்து வந்தது நிறைய வார்த்தைகள், சோஷியல் சர்வீஸ், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரியான ரிலேட்டடாக வந்தது. சரி, அதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக கேட்டு தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டீஸில் கொரோனா டைம்ல இருந்து அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, நிறைய பேரை படிக்க வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க, நிறைய பேரை டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் ப்ரௌடாக இருந்தது. ஒரு லேடியாக இருந்து அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 15th இயர் ஸ்கூலை ரன் பண்ணிட்டு, அதே சைமல்டேனியஸாக அவங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க வந்து நடந்துக்கிட்டது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அவங்களுக்காகவே நான் இதில் வந்து அவங்கள பற்றி பேசியே ஆகணுன்றதுக்காகவே வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவும் இல்லாமல் ப்ளஸ் இந்த சில்ட்ரன்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண சில்ட்ரன்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சில்ட்ரன்ஸையும் அதே மாதிரி ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ஸா இருந்தாலும் சுபைதா மேம் மாதிரி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனா அந்த சில்ட்ரன்ஸை நீங்க வளர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரெண்டாவது, அவங்களுக்கு என்ன ஸ்டடீஸை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல எதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க அதுலயும் அவங்கள டெவலப் பண்ணணும். வெறும் ஸ்டடீஸ் மட்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கட்டாயம் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அதனால அவங்க திறமை என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு அடுத்த கட்டமா அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல எதுல ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், டிராயிங்கா இருக்கட்டும், ரைட்டிங் திங்ஸா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுல எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் பார்த்து நீங்க அந்த விஷயத்துல குழந்தைங்களை டெவலப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் நிறைய பேச விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல மேம் நீங்க சில்வர் ஜூப்ளிக்கும் ஹெவியா கெஸ்டா கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.